வழக்கம் ரொம்ப பின்னாடி இருக்கும். அங்க இருந்தவங்க ரெண்டாவது அண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. உள்ள இருக்கிற மாதிரி அப்படியே அவரே தான் இது எல்லாருக்கும் கிடையாது, உங்களுக்காக இது ஸ்பெஷல். நன்றி நன்றி. ரொம்ப நீங்க வச்ச பக்திக்காக அவர் உங்க வீட்டுக்கு வர எல்லாரும் இப்போ உடனே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் உடனே இதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நன்றி நன்றி நன்றி. அது நிறைய ஏதோ ஜென்மத்துல புண்ணியம் பாக்கியம்லாம் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. கடவுள் வந்து சேர்ந்து வாங்கி வெயிட்டா இருக்கும். பணம் இருக்காங்க அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த மந்திரம் சத்தமா கேட்கும். ஃபேன் இல்ல அந்த பிரசாதம் கொடுக்குறப்ப எல்லா போட்டோ குங்குமம் அக்ஷரம்லாம் இந்த இந்த பையன் எவனோ எதிர்பார் நமக்கேங்கள் குருவாய் நமது செவிதோயல்லார் நிர்மாம் ஹல்கினியான் வவல் மாலைமந்தாரம் மல்லிகை மாலையோர்மந்து மாதம் தெய்வநாதவரும் திருக்கோட்டையூரானே ஸ்ரீர்வச்ச சமாயுஷ்யமாரோக்யமாரி ராட்சமானோஷீலே தான்யம் தரம் பசும் பசுபுத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः சோபன சோமான கல்யாணः. இந்த உற்சவமூர்த்தினா முகம் மாறிட்டே இருக்கும். இதுதான் தேவேந்திரன் கொண்டு வந்து கொடுத்ததா பக்கத்துல தேவலோகத்திலிருந்து தேவேந்திரன் கொண்டு வந்து கொடுத்த உற்சவமூர்த்தி வெள்ளியில ஆனது. இது வந்து கலர் மாறிக்கிட்டே இருந்து தெப்பத்துக்கு போகும்போது அதே மாதிரி இந்த உற்சவமூர்த்தி தானஹஸ்தமானது தானஹஸ்தம் ஒரு ஊர்ல வரதஹஸ்தம் ஒரு ஊர்ல அபயஹஸ்தம் அந்த மாதிரி இருக்கும். திருப்பதி திருவேங்கடமுடையார் வந்து நமக்கு வந்து காசு பணம் நகை நட்டு தங்கம் வெள்ளி நவரத்னம் இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். இது அவங்க இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். மதுரை கள்ளழகர் வந்து வீரம் தைரியம் பலம் இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் கன்னியாதானம் வாங்கிக்கிறதா ஐதீகம். திருக்கோஷ்டத்தில் சோமிநாராயண பெருமாள் பக்தர்களுக்கு ஒரு துன்பத்தையும் அவர்கள் செய்த பாவத்தையும் தானமாக வாங்கிக்கிறதாக நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் பாசுரம் பாடுறாங்க. அவ்வளோ வரப்பிரசாதியான விசேஷமான சூப்பர். இது வந்து ஆக்சுவலி இங்கதான் வந்து மாணிக்க வாசகர் வந்துட்டு 5 ஆழ்வார் பெரியாழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் 5 ஆழ்வார்கள் வந்தாங்க. இந்த திருக்கோஷியூர் கோயில் எனக்கு இந்த திருக்கோஷியூர் கோயில் எப்படி சொன்னாங்கன்னா ராமானுஜர் வந்துட்டு ஓம் நமோ நாராயணான்னு அந்த பிரணவம் உலக மக்கள் அனைவருக்கும் இங்கதான் ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரத்தை இங்க இருந்து சொன்னாரு. ஆமா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும் ஹர்னி. அதுக்கு மேல ஏறி போனோம்னா போக முடியும். ஆக்சுவலி அந்த மேல போனா அங்கிருந்து ராமானுஜரோட வீடு தெரியும்னு சொல்லுவாங்க. அது வீடு அவரோட குரு ராமானுஜரோட குரு. ஓகே. இந்த கதவை திறக்காம இருந்தது. 17 முறை நடந்து வராரு. நான் செத்து நீ வா நான் செத்து நீ வாங்குறாரு. என்னடா நான் செத்து நீ வாங்குறாரு. நம்ம செத்து நம்ம என்ன வர்றதுன்னு அவர் கன்ஃபியூஸ்ல போறாரு. அப்பதான் வந்து 17வது முறை போறப்ப அவர் கனவுல வந்து தோன்ற பெருமாள் வந்து உத்தரவு கொடுக்குறாரு. அடியேன் ராமானுஜன் சொல்லு அவர் தரப்பார் அப்படின்னு. ஒவ்வொருத்தரையும் வந்து நான் ராமானுஜன் வந்திருக்கேன் நான் ராமானுஜன். 18வது முறை அவர் உணர்றார். உலக மக்களுக்கு உணர்த்துறதுக்காக அவர் உணர்ந்துக்கிறார். நான்கிற அகந்த செத்து அப்படின்னு அடியேன் ராமானுஜதாசன் அப்படிங்கிறார். அதனால இங்க வந்து கேட்கிறார். கேட்டோடனே வந்து இல்லை நான் சொல்ல முடியாது, அது ஓரான் வழியான் உபதேசித்தான் அப்படின்னு மூத்த வாரிசுக்கு மட்டும்தான் சொல்றது. எங்க இதுல 2வது பையனா பிறந்தா கூட சொல்றது கிடையாது
அப்படின்னு சொல்கிறார். இல்லை பெருமாள் வந்து உத்தரவு கொடுத்துருக்கார், எங்கள் கனவுல வந்து தோன்றினார் அப்படின்னு சத்தியத்தை வாங்கிட்டு சொல்கிறார். அந்த மாதிரி யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியத்தை வாங்கிட்டு சொல்லிடுறார். சத்தியத்தை வாங்கிட்டு நேராக விமானத்து மேலே ஏறி உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாரும் வாங்கும் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு அந்த மேலே ஏறி போகணும்னா ஆக்சுவலி நரசிம்ம அவதாரத்துல அந்த இரண்யகசிபு அவங்கள மடியில வச்சிருக்க வதம் பண்ற மாதிரி அந்த மாலையோட ஏன் இதுக்கு திருக்கோஷின்னு பேர் வந்துச்சுன்னா மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் இங்க வந்து மீட்டிங் போட்டு திருன்றது கடவுளை குறிக்கிறது கோஷ்டி போட்டிருக்காங்க. எப்படி இரண்யகசிபு வந்து வதம் பண்ண போறோம் அப்படி சூர சம்ஹாரம் பண்றதுல கமிட்டி ஃபார்ம் பண்ண இடம் இந்த திருக்கோஷியூர். இப்ப வந்து இதுக்கு தங்க விமானம் இது பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. உலகம் முழுக்கன்னு வந்திருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு எங்களுக்கும் வரணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி நான் கும்பாபிஷேகம் அன்னைக்கே வந்திருக்கணுமோன்னு இப்போ வருத்தப்படுறேன். அந்த தீர்த்தம் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா கொடுத்தா வாங்க. அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணலாம். நீங்க நேற்று வந்து காரைக்குடி காரங்குடா இவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நினைச்சேன் ரொம்ப கூட்டமா இருக்கும், நம்ம வந்து பார்க்க முடியாதோ அப்படின்ட்டு. ஓம் நமோ நாராயண நமக. ஓ நமோ நாராயண நமக. அந்த ஆவாகன சக்தி ஃபுல்லாக அதில் போட்டோம். பெருமாளே வீட்டுக்கு வராது. நீங்க உனக்கு தெளிச்சிட்டாங்களா? வா வா அஸ்வினி தம்பி ஐஷு நீ தெளிச்சிட்டியா? ஹனி உனக்கு தெளிச்சிட்டாங்களா? ஆமா, இது பாக்குற கோடான கோடி பக்தர்களுக்கும் இது போய் சேர்ந்துரும் நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எல்லாருடைய அன்பிற்கு நன்றி. அடிக்கடி ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வாங்க. இனிமேல் கூட்டம் தெப்பம் தேர் கூட்டம் நீங்க நினைக்காதீங்க. ராமுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க கூட்டிட்டு எதனாலும் ஒரு ஃபோன் பண்ணிருக்கோம். சங்கடப்படாம வைக்க சொன்னீனே. நன்றி. தேங்க்யூ. அங்கே சண்டே தான் ரொம்ப விசேஷம். சண்டே தான் தன்னோட அகந்தையை ஒழிச்சதுனால அவங்களுக்கு சண்டே அன்னைக்கு விசேஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நம்ம பெருமாட்ட வந்துட்டு அவர் ஜெயத்த தோஷமும் கிடையாது. பூஜை ஒன்று ஆஃபீஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வாங்க. கேட்டதா சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய